மக்கள் வயிற்றுல நீங்கள் அடிக்காதீங்க. எங்க கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்கள் ஏமாந்து போனோம். எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. எங்களோட குழு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. தள்ளுபடி செய். எங்க பேர பிள்ளையெல்லாம் சேர்ந்து தள்ளுபடி செய். தள்ளுபடி செய். அவர் செஞ்சிருக்கிறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவர் சொந்த முயற்சியில் செய்தாரா இல்லை அரசு அதிகாரிகள் சொல்லி கொடுத்து செய்தாரா? இது வந்து எல்லா விவசாயிகள் அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு சாதாரணமாக சினிமா தேட்டரில் ஒரு டிக்கெட் வாங்குறதுனால 200 300 ஆகுது. இன்னைக்கு விலைவாசிலாம் அவ்வளவு கடுமையாக ஏறிட்டு இருக்கு. உலக நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு வயிற்றுல அடிக்காதீங்க. இதேமாரி வயிற்றுல அடிக்கிறது பெரிய பாவம். நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ன, இப்ப செஞ்சது என்ன, ஏன் இவ்வளவு பித்தலாட்டம்? இப்போ தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனே நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுல வந்து ஒரு டேட்டா வேற கொடுத்துருக்கீங்க. அந்த டேட்டுக்கு பிறகு வாங்கின விவசாய கடன்லாம் அவங்க விவசாயிகள் என்ன வருது? இப்ப ஏற்கனவே டைம் முடிஞ்சு வட்டி அபராத வட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சரியா வந்து இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துங்க. நீங்க வந்து உண்மையா வந்து விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி கடனை வந்து முழுமையா தள்ளுபடி செய்யலன்னு சொன்னா நாங்க யாரும் விவசாயிகள் பெற்ற கடனை நாங்கள் கட்டுவதாக இல்லை. அப்ப 5 ஏக்கருக்கு 1.5 லட்சம் கடன் வாங்குங்க, 1 லட்சம் கடன் வாங்குக்கலாம். தற்போதைய தாவேக அரசாங்கம் இனாமமாக தள்ளுபடின்னு சொல்ல முடியாது. இனாம் சொல்ற மாதிரி வெறும் 5000, வெறும் 4000, 2000, 3000 அறிவிச்சு விவசாயிலையும் விவசாய தொழில் செய்யறவங்களையும் கொச்சைப்படுத்துறதாக கருதுகிறோம். விவசாயி எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்தமோ, எந்த அளவுக்கு அவர் சினிமா துறையில் இருந்து வந்தாலும் மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நல்ல திட்டங்களை செய்வார் என்று எதிர்பார்த்தோமோ, எதிர்பார்த்ததற்கு ஏமாற்றமே மிச்சமாகிவிட்டன.